வியூவர்ஸ், நம்ம இப்ப எந்த படத்தோட முழு கதை பார்க்க போறோம்னா ஹாட்ஸ்பாட் டூ மச். இந்த படம் ஹாட்ஸ்பாட்டோட சுயக்கல். படத்தோட கதை என்ன? பிரியா பவானி சங்கர் ப்ரொடியூசர் கிட்ட 3 கதை சொல்ல போறாங்க. அதுல முதல் கதை டியர் ஃபேன். 2 மாஸ் ஹீரோ இருக்காங்க, ராசா தாதா. அவங்களுக்கு நிறைய தீவிர ரசிகர்கள் இருக்காங்க. அதுல சத்யா ஜேம்ஸ்னு 2 ரசிகர் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் தன் தலைவனுக்காக வாழ்க்கையில எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும்னா போவாங்க. ஒருத்தன் தன் தலைவனுக்காக மாமனாரே அடிக்க போறான். இன்னொருத்தன் வீட்டுல எவ்வளவு கமிட்மெண்ட் இருந்தோ தலைவனுக்காக தன் வேலையை விட்டுறான். இந்த சமயத்துலதான் கிட்னாப்பர் இவங்க 2 குடும்பத்தையும் கடத்தி உங்க தலைவன் கூட பேசணும்னு சொல்ல சத்யா ஜேம்ஸ் 2 பேரும் தன் தலைவனை சந்திக்க போறாங்க. ஆனா முடியல. ஒரு வழியா 2 ஹீரோக்கும் அந்த கிட்னாப்பர் கிட்ட பேசுறாங்க. அவன் சில நிபந்தனைகள் வைக்கிறான். அந்த நிபந்தனைகள் ஒத்துக்கலன்னா சத்யா ஜேம்ஸ் 2 குடும்பத்தையும் கொண்டு மிரட்டுறான். 2 ஹீரோக்களும் அந்த நிபந்தனையை ஏத்துக்கல. இருந்தாலும் அந்த கிட்னாப்பர் 2 குடும்பத்தையும் கொல்றான். இப்ப அந்த கிட்னாப்பர் ஒரு மெசேஜ் சொல்றான். நீங்க எந்த தலைவனுக்காக உயிர் கொடுங்க நினைக்கிறீங்களோ அவன் உங்களை ஒரு ஆளா கூட மதிக்கலன்னு சொல்லி முதல் கதையை முடிக்கிறாங்க. 2வது கதை என்னன்னா பிளாக் அண்ட் ஒயிட். தம்பி ராமையா பொண்ணு 3 வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து வராங்க. பிக்கப் பண்ண ஏர்போர்ட் போனா தம்பி ராமையாவுக்கு அதிர்ச்சி. அவங்க பொண்ணு அரைகுறை ஆடையோட பாய் ஃப்ரெண்ட் கூட நிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே மனம் முடிஞ்சு போறாரு. மாப்பிள்ளை வீட்டு முன்னாடி பொண்ணு அப்பாவை பூமர் அங்கிள்னு சொல்லி அசிங்கப்படுத்துறா. அதே மாதிரி தம்பி ராமையா அரைகுறை ட்ரெஸ் போட்டு பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு போய் அட்வைஸ் கொடுக்குறாரு. நாங்க மாற முயற்சிக்கிறோம், நீங்க தான் எங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. இதோட இந்த கதை முடியுது. 3வது கதை என்னன்னா இப்ப இருக்கிற பொண்ணுங்க போற கண்டிஷனால கடுப்பான ஹீரோ புது சிம் கார்டு வாங்குறாரு. அதுல கால் பண்ணா 2050 இருக்கிற நித்யான்ற பொண்ணு கிட்டே பேசுறாரு. டைம்லைன் மாதிரி பேசுறாங்க. 2025 நித்யாவோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்த நித்யா டைம் டிராவல் பண்ணி வரா. 2025 வந்து பார்த்தா நித்யா லவ் பண்ணது அவங்க அப்பாவா தான் சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. பிரியா பவானி சங்கர் ப்ரொடியூசர் கிட்ட ஒரு குண்டை போடுறா. நானும் உங்க பொண்ணு லவ் பண்றோம்னு சொல்ல அப்படியே இந்த படம் முடிச்சிடுறாங்க.